மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு. தமிழகம் முழுவதுமே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் அனைத்து செய்தி ஊடகங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் அனைத்து மத்தியிலையும் ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடியது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்தில் உயிரிழப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இது அனைவரும் மத்தியில் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. அதாவது முதல்ல நமக்கு அந்த கள்ளச்சாராயத்தின் மூலம் இறந்த குடும்பத்தினர், அவர்களுக்கு என்னுடைய மகனை இழந்திருப்பாங்க, மனைவி இழந்திருப்பாங்க, பெற்றோர் இழந்திருப்பாங்க. அவர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை அடிமையின் கேள்வி இணையதள பக்கம் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். அதற்கு இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாத எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் இது முதல் சம்பவம் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கிறது தான். இவ்வளவு பெரிய ஒரு சட்டத்துக்கு புறமான கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்குது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய, ஒழிக்கப்பட வேண்டிய அலுவலர்கள் யார், அதிகாரிகள் யார்? காவல்துறை இருக்கிறாங்க, மது ஒழிப்புத்துறை இருக்காங்க, போதை தடுப்பு பிரிவினர் இருக்காங்க, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, எஸ்பி, இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவர்கள் அத்தனை பேர்த்திற்கும் தெரியாமல் தான் நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் சந்தேகமாக எழுதுது. இல்லை இவர்களுடைய ஆதரவோடு தான் நடந்திருக்குமா, இல்லை இவர்களுடைய அலட்சியத்தின் விளைவாக நடந்திருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுது. அரசு எதற்காக உடனடியாக ஓடோடி சென்று அவங்களுக்கு ஒரு இறந்தவருக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க? அது கள்ளச்சாராயம் தெரிஞ்சு தான் குடிக்கிறாங்க. அவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? அவர்கள் குடும்பத்தினருக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தினர் ஒரு அங்கமாக வைக்கக்கூடிய உயிரிழந்தவர்களே அவங்க குடும்பத்தை பெரியதாக நினைக்காம தானே குடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதுக்கப்புறம் அரசின் மீது பல்வேறு சந்தேகங்கள் ஏற்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய கல் நம்ம பனைமரங்கள் கல்லாக இருக்கட்டும், தென்னங்கல்லாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் தடை விதித்துட்டு இது போன்ற கள்ளச்சாராயத்துக்கு அரசு அனுமதியோடு தான் நடந்துட்டுருக்காங்க ஒரு கொஸ்டின் இருக்குது. இதெல்லாம் தடுக்க வேண்டிய எத்தனையோ அரசு அதிகாரிகள்லாம் மௌனம் காப்பதும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அந்த அரசு தயங்குவதும் ஏன் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது. அதாவது ஒரு கிராமம் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாகிகள் உள்ள, அதாவது விஓ இருக்காங்க. அந்த கிராமத்தில் என்ன ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமையும் கூட. ஆனால் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத, இது வரைக்கும் எந்த ஒரு புகாரும் போனது இல்லையா? இல்லை இது போன்ற சம்பவங்கள் நடக்குன்ட்டு அது எஸ்பிசிஐடி இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் காவல்துறைக்கு தகவல் கொடுப்பவர்கள், ரகசிய போலீஸ் இருக்காங்க. காவல் நிலையத்தில் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்களோ இல்லை அலட்சியத்தின் விளைவாக இல்லை ஆதரவாக செயல்பட்டாலுமே கூட அந்த எஸ்பிசிஐடி இவங்களை போன்றவங்க நேரடியாக எஸ்பியோட கண்ட்ரோலில் வருவாங்க. அவங்களுக்கு போதுமான தகவல் கொடுத்துருப்பாங்க. அதனை இவர்கள் அத்தனை பேர்த்தையும் ஒளிவு முறையோடு தடுத்து அந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் விற்றுருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு இதில் தான் இருக்குது. அதனால் இது உடனடியாக சிபிசிஐடி இல்லை, சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட வேண்டும். சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டால் தான் இது உரிய முறையில் விசாரணை செய்து அதற்கு சம்மந்தப்பட்ட இல்லை அலட்சியமாக செயல்பட்ட, ஆதரவாக செயல்பட்ட, என்ன காரணத்துக்காக லஞ்சம் வாங்கிட்டா இல்லை வேறு எதுவும் ஒரு நலனுக்காக, சுயநலனுக்காக அந்த இது போன்ற செயல்களை கண்டிக்க தவறிட்டாங்கன்னு அந்த உரிய அதிகாரிகள் சிபிஐ விசாரணை மூலமாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிபிஐக்கு தான் அதிகளவு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு உடனடியாக தேடி போய் அவங்களுக்கு உடனடியாக 10 லட்ச ரூபா வழங்குது. இதற்கான என்ன காரணமாக இருக்கக்கூடும்னு மக்கள் சந்தேகப்படுறாங்கன்னா, ஒருவேளை இறந்தவர்களுடைய உறவினர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அந்த ஏரியா மக்கள் உடனடியாக மக்கள் பெருந்திரளாக தன்னெழுச்சியாக ஒரு போராட்டத்தில் இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த அரசு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா? கொடுத்து இந்த மேட்டரை பெருசாக எதுவும் ஆக்காமல் அதை அப்படியே போட்டு முடிக்க பார்க்குறாங்களான்ற ஒரு சந்தேகம் மக்களிடையே எழுது. அரசு மதுபான கடைகளில் விற்பனை செய்கின்ற மதுவை குடிச்சிட்டு வாகனம் ஓட்டிகிட்டு போனால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டத்துக்கு புறமான கள்ளச்சாராயத்தை குடித்தா அரசு அரசு நிதியிலேருந்து எடுத்து 10 லட்ச ரூபா பரிசாக கொடுக்குது. இது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்ற ஒரு இது தெரியலை. இது மாதிரி ஒரு இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ஒரு நியாயமற்றதாகவும் மேலும் இது போன்ற கள்ளச்சாராய குடிக்கிறவங்க ஊக்குவிப்பதாக தான் நம்மளுடைய மக்களுடைய கருத்தாக இருக்குது. அதுதான் பார்க்குறாங்க, அப்படி தான் பார்க்குறாங்க.
மற்றொரு பெரிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா, இறந்தவர்களுடைய உண்மையான எண்ணிக்கை மறைக்கப்படுகிறது. அது மக்களுடைய பார்வைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்களால் முன்வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இறந்தவர்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்படாத நிலையில் அடக்கம் செய்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த உடற்கூறு ஆய்வு செய்யப்படுகிற பட்சத்தில் தான் அந்த கள்ளச்சாராயத்தில் எந்த வகையான நஞ்சு, எந்த வகையான விஷம் அதில் கலக்கப்பட்டிருக்கு, அது எங்கேருந்து கிடைக்கிது, யார் கொடுக்குற ஒரு முழுமையான விசாரணை செய்து அந்த உடற்கூறு செய்கிற பட்சத்தில் இதோடைய உண்மைத்தன்மை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இதுக்கு என்ன காரணம், மதுபான கடைகளில் அதிகப்படியான விலை ஏற்றத்தின் காரணமாகவும் எம்ஆர்பியோட அதிகப்படியான விலைக்கு விற்கப்படுகின்ற காரணத்தினால தான் அந்த போன்ற மக்கள் அந்த ஏரியா பகுதிகள் கள்ளச்சாராயத்தை குடிக்கணுன்ட்டு சென்றதுபா அந்த ஏரியாவுடைய பெண்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. எது எப்படியோ எந்த ஒரு சாராயமாக, அது அரசு நடத்துகிற இதாக இருக்கட்டும், கள்ளச்சாராயம் எதுவுமே மது என்பது குடிப்பது என்பது ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுடைய ஆரோக்கியத்திற்கே ஒரு தீங்கானது தான். இதில் இந்த அரசு அதிகாரிகள் அலட்சியமாகவோ இல்லை ஆதரவாகவோ செயல்பட்டால் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆதரவாக செயல்பட்டாங்கன்னா ஏதோ பைசா வாங்கிட்டு மாமூல் வாங்கிட்டு இதை கண்டுக்காமல் அப்படி விட்டுருந்தாங்க அப்படின்னா நேரடியாக அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அலட்சியத்தின் விளைவாக செயல்பட்டுருந்தாங்க மறைமுகமான ஆதரவு, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இவர்களை அனைத்துவரையும் பணியிட மாற்றமோ இல்லை பணி இடைநீக்கமோ செய்தால் போதாது. இவர்கள் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்களை அடுத்து பணியிட மாற்றம் பண்ணால் அங்கே போய் என்ன செய்ய போகிறாங்க, இதே வேலையை தான் செய்ய போகிறாங்க. ஆதரவாக மாமூல் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு கஞ்சா விற்கிறவன்ட்டையோ இல்லை கஞ்சா பயிரிடுறவன்ட்டையோ போய் காசு வாங்கிட்டு கஞ்சா ஆகிறதுக்கு ஒத்துழைக்க போகிறாங்க. இல்லை ஒரு குவாரி ஓனர்ட்டையோ இந்த மாதிரி கனிம வள கொள்ளையர்கிட்ட போய் மாமூல் வாங்கிட்டு அதை அலோவ் பண்ண போகிறாங்க. இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பார் ஓனரு இந்த மாதிரி இவங்ககிட்ட மாமூல் வாங்கிட்டு இருக்க போகிறாங்க. சப்போஸ் அந்த ஏரியாவில் ஒரு வழக்கு நடக்கு, ஒரு அடிதடியோ ஒரு கொலையோ நடக்கு. அந்த கொலை கேஸில் சம்மந்தப்பட்ட ஒரு 4 பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னா 3 பேரத்துக்கு உள்ளே வச்சுருப்பாங்க. இன்னொருத்த 1 லட்ச ரூபா தாரேன், இன்னும் இந்த கேஸை சேர்க்காதீங்கன்னா 1 லட்ச ரூபா வாங்கிட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் அவனை இந்த கேஸில் நீக்க போகிறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் குண்டார் தடுப்பு சட்டனை எதுவும் போடணும், குண்டாஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு குண்டாஸ் போடாமல் விடுவாங்க. இது போன்ற சட்டத்திற்கு புறமான செயல்களை இது போன்ற அதிகாரிகள் ஏன் செய்ய மாட்டாங்க? ஏன்னா இதே மாதிரி இவ்வளோ பெரிய சம்பவம், இத்தனை உயிரிழப்பு நடக்குது, இது உங்களுக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கான்றது எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? இங்கே கலெக்டர், எஸ்பி எல்லாத்துக்கும் நல்ல சம்பளமும், அரசு செலவில் வாகனங்கள் மற்றும் பங்களா மாதிரியான வீடுகள் எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கி இது மாதிரி அரசு அதிகாரிகள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பல்வேறு சலுகைகள் கொடுக்குறாங்க. எதற்காக அப்படின்னா, அவர்கள் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவாங்க, சட்டத்திற்கு படி நடப்பாங்க, அடிப்படை அதாவது அடித்தட்டு மக்களுக்கும் அடிப்படை உரிமைகளை கிடைக்கிறதுக்கு தேவையான வழிவகளை செய்வாங்க அப்படின்றது தான். ஆனால் இது போன்ற அலட்சியமான அதிகாரிகள் சட்டத்துக்கு புறமான குற்றவாளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பண முதலைகளுக்கும் சேவை செய்கிறதே மிகப்பெரிய முக்கியமான பணியாக இருக்குது. அதாவது மக்களுடைய வரிப்பணத்தில் பங்களா மாதிரி வீடு எப்படி வந்துருச்சு அப்படின்னா வீடே இல்லாதவனும் கட்டுற வரிப்பணத்தில் தான் இது போன்ற சலுகைகள்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க. இது போன்ற அதிகாரிகளை பணியிட மாற்றமோ அல்லது பணி இடைநீக்கமோ செய்து எந்த ஒரு பயனும் இல்லை. இதற்கு ஒரே தீர்வு நிரந்தரமான பணி நீக்கம் தான். அதுக்கப்புறம் இந்த லஞ்சம் வாங்கி நிரூபிக்கப்பட்ட உடனடியாக எவ்வித காலதாமதம் இன்றி உடனடியாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதை நிறைவேற்றவும் செய்யணும். அவர்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் பறிமுதல் செய்து அரசுடைமையாக்கப்படணும். ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகத்தின் மூலமாக தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கட்டும், அடிப்படை சேவை, மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும் ஒரு தரமானதாக போய் சேரும். அப்படி ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகத்தின் வாயிலாக இதெல்லாம் தரமான முறையில் போய் சேர்ந்தால் தான் அனைத்து தரப்பு மக்களும் ஒரு சமமான ஒரு ஏற்றத்தாழ்வற்ற ஒரு பொருளாதார ஒரு நிலையை அடைந்து இந்த நாடு ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு வல்லரசு நாடாக மாறுவதற்கு இது போன்ற ஒரு செயல்பாடுகள் தான் ஒரு மூல காரணமாக இருக்கும். ஒரு வளமான வளர்ச்சி அடைந்த ஒரு வல்லரசு நாட்டை உருவாக்குவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம். நன்றி, வணக்கம்.